அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எப்போ தான் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் டிவி சார்பாக அஃபிஷியலான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. காமன் மேன் ஷோக்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் வந்துச்சு. ஆரம்பிச்சிருவோம், செப்டம்பரில் ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஆகஸ்ட்லேயே ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அஃபிஷியலாக இது வரைக்கும் அதை பற்றின அப்டேட் இல்லை. போன மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரோமோ போட்டாங்க, அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த விஜய் டிவியில் இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறதே நான் விட்டேன். அந்த ஷோ முடிஞ்சிட்ட பிறகு தான் இதுக்கான அப்டேட்டே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் மேன் ஷோவை தாண்டி பிக் பாஸ் சீசன் 10க்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டையே நிறைய பேர் வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே மிகப்பெரிய செலிபிரிட்டிஸை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அவங்க பேர் எனக்கு சரியாக தெரில. நம்ம கமலஹாசன் படம், ஐயோ ஃபேமஸ் படமாச்சே, விருமாண்டி படத்தினுடைய ஹீரோயின் பிபி கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி கூடலாம் நடிச்சிருப்பாங்களே, ஆக்ட்ரஸ் பாவனான்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே பிக் பாஸ்குள்ளே வராங்க. அப்புறம் நம்ம ஜெகன், விஜய் டிவி ஜெகன் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாருமே பிக் பாஸ்க்கு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா. இது காமன் மேன் ஷோ பற்றின லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டில் இந்த சீரீஸ் முடிஞ்சிட்ட பிறகு தான் காமன் மேன் ஷோவை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, நான் அந்த ஆடிஷனுக்கு போயிருந்தேன், என்னை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ஒன்று போட்டாங்களாமா. அந்த செட்டில் இவருக்கு மெயில் வந்திருக்கு. மெயில் செக் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. போன இடத்துல 6 பசங்க 6 பொண்ணுங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்டான 6 பசங்க 6 பொண்ணுங்க வேற இடங்கள்ல இப்போ பெங்களூர்ல இருந்துலாம் வந்திருந்தாங்களாம், கேரளால இருந்துலாம் வந்திருந்தாங்களாம், இப்படி டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருந்துலாம் ஆட்கள் வந்திருந்தாங்களாம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ் பிக் பாஸ்குள்ள எதுக்கு நீங்க ஆந்திரால இருந்து, பெங்களூர்ல இருந்து, கேரளால இருந்து எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க ஏன் முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. அவர் சொல்றாரு, அந்த வீடியோல சொல்றாரு, உண்மையா போயான்னு கூட தெரியல. 6 பேர் உட்காந்துருந்தோம், ஜட்ஜஸ் யாருன்னு எதுவுமே சொல்ல மாட்டாப்ல. ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 3 பேருமே எங்களை உட்கார வச்சுட்டு, நீங்களே பேசிக்கோங்க, எங்ககிட்ட நீங்கள் பேச வேணாம், நீங்களே பேசிக்கோங்க, இந்த உலகம் ஆணாதிக்க உலகமா இல்லை பெண்ணாதிக்க உலகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் மாதிரி நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் பாட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஆக்டிங் ஸ்கில்லை காட்டுற மாதிரியோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட திறமையை காட்டுற மாதிரியோ அதுக்கான எந்த விதமான ஒரு விஷயங்களும் நடக்கலை. ஜஸ்ட் எங்களை பேச மட்டும் வச்சுட்டு அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பாட்டு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே, ஆடிஷன் முடிஞ்சது, நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு விட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இது என்னமோ டைம் பாஸ்க்கு எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி ஆட்கள்லாம் எடுத்துட்டு சும்மா ஒரு கண் துடைப்புக்காக இந்த மாதிரி வச்சு கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு ஆடிஷன்னா இப்போ பிக் பாஸ் எதை சம்மந்தப்பட்டுலாம் இருக்கும், நம்மளுடைய ஸ்கில் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஒருத்தவன் நல்லா பாடுவான், ஒருத்தன் நல்லா வரைவான், ஒருத்தன் நல்லா ரேப் சிங்கராக இருப்பான், கானா சிங்கராக இருப்பான், நல்லா ஆக்டராக இருப்பான், நல்லா நடிப்பான், நல்லா சமைப்பான். இப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலை தான் அங்கே நம்ம காட்டுறதுக்கு ஒரு ஆடிஷன் வைப்பாங்க. ஆனால் இங்கே என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேச விடுறாங்க. இது ஆணாதிக்க சமூகமாக இருந்தால் என்ன, பெண்ணாதிக்க சமூகமாக இருந்தால் என்ன, இதை நாங்கள் பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் உண்மையாலுமே ஆடிஷனுக்கு போனாரா, நடந்துச்சா, எதுவுமே தெரில. ஆனால் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் இருக்க, செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. முதல்ல செப்டம்பர் 14ன்னு சொன்னாங்க, ஆகஸ்ட் 16ன்னு சொன்னாங்க, அப்புறம் செப்டம்பர் 6ன்னாங்க. இப்படி ஒவ்வொரு டேட்டும் மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எனக்கும் தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஆட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இது சும்மா ஒரு கண் துடைப்புக்காகத்தான் இந்த காமன் மேன் ஷோவே நடக்குதுன்றதை நானுமே ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். நானும் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்குமே பிக் பாஸ் போகணுன்ற ஆசை இருக்குது. அங்கே போய் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டணும்னு இருக்குது. ஏன்னா யூடியூப்குள்ளே வந்ததுக்கான ரீசனே சினிமா மேலே உள்ள ஒரு பேஷன் தான். அதுக்கு பிக் பாஸ்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். எவனோ போகிறான், இந்த வாட்டர் மேலன்னு யாரோ போகிறாங்க,
நம்ம போகிறதுக்கு என்ன, நம்ம அவ்வளோவா குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நானுமே அப்ளை பண்ணேன். பட் நம்மள மாதிரியான ஆட்கள் யாருக்குமே விஜய் டிவி சார்பாகவோ இந்த பிபி டீம் சார்பாகவோ மெயிலோ காலோ வரல. ஸோ இப்போ வரைக்கும் அங்கே என்ன நடக்குதுன்றது கூட வந்து வெளியில் தெரில. இப்போ இந்த நபர் வந்து வெளியில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோவே. ஏன்னா போன சீசன்லேயே வந்து இவங்க எடுத்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிமேதாவிகளையும் பொறுக்கி போட்டு தான் எடுத்திருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரு, அரோரா சின்க்ளேரு, பார்வதி, எஃப்ஜே இன்னும் பல பேர் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ, அந்த ஷோவை நாசமாக்குறதுக்கு யாரெல்லாம் வந்து வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக போன சீசனில் இருந்து ஆபாசமான விஷயங்களையும் வளர்த்து விட்டாங்க. இந்த காஜி அதெல்லாமே வளர்த்து விட்டாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இன்னும் இந்த மாதிரியான தரங்கட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிக் பாஸ் ஷோக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 5லேருந்து 6 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேனா கூப்பிடுங்க. இந்த சீசன் வந்து பிச்சுக்கும், வேறு லெவலில் போகும். ஏற்கனவே திருச்சி சாதனா நான் பிக் பாஸ் 10க்கு போகிறேன்னு அப்படி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. நான் போகிறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. முதல்ல திருச்சி சாதனாவை கூப்பிடுங்க. திருச்சி சாதனாவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உள்ளே போய் அங்கே வரக்கூடிய மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு யூடியூப்பில் எப்படி ஆபாசமாக லைவ் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம், நோகாமல் நோம்பு கும்பலாம், அதாவது விர்ச்சுவல் ப்ராஸ்டியூட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப புனிதமான தொழில் பண்ணுறாங்க யூடியூப்பில் அவங்க. அதை வந்து அவங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி நம்ம விர்ச்சுவலாக ப்ராஸ்டியூட் பண்ணலாம், ஒருத்தனை செடியூஸ் பண்ணி எப்படி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து திருச்சி சாதனா அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அவங்கள தூக்கி உள்ளே போடுங்க, ஷோ நல்லாயிருக்கும். அடுத்து காத்து கருப்பு கலை, அவன் வந்து மாட்டு சாணியை சமைக்கிறது, பீயை சமைக்கிறது, இப்போ ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறான். நீங்கள் திவாகருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, காத்து கருப்பு கலைக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவன் வந்து திவாகரை விட ஓரளவுக்கு பெட்டரான ஒரு பர்சன் தான். வாய்ப்பு கொடுங்க. அவன் உள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன், திருச்சி சாதனாவுக்கும் காத்து கருப்புக்கும் அங்கே வந்து ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் வரும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படி வாட்டர்மெலன் போய் அங்கே தங்கச்சியெல்லாம் வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி பெண்கள்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கிட்டானோ, அதே மாதிரி காத்து கருப்பு கலைக்கும் திருச்சி சாதனாவுக்கும் ஒரு 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 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அவங்கள வச்சு நீங்கள் அழகாகவே அதை பண்ணலாம். அடுத்து ரவுடி பேபி சூர்யா பற்றிக்கு நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா இங்கே முக்கோண காதல் வரும். இந்த முக்கோண காதலில் அடிதடி, சண்டையை, முடிய பிடிச்சி அடிச்சுக்கிறது எல்லாமே நடக்கும். திருச்சி சாதனாவுக்கும் ரவுடி பேபி சூர்யாவுக்கும் சரியான சண்டை வரும். உங்களுக்கு வந்து அந்த ஃபைட் கண்டென்ட் இது வரைக்கும் ஆண்கள் சண்டை போட்டு தானே பார்த்துருப்பீங்க. பெண்கள் வந்து முடிய பிடிச்சி அடிச்சு சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? முதல் முறையாக பிபி 10ல் வந்து இது நடக்கணும்னா நீங்கள் ரவுடி பேபி சூர்யாவை போடுங்க. கூடவே சேர்த்து யாரை போடுங்கன்னா அவருடைய கள்ளக்காதலன் சிக்காவத்திக்கு உள்ளே போடுங்க. எப்படி இப்போ இந்த செகண்ட் லெவலில் நடக்குது பார்த்தியா, அதே மாதிரி தூக்கி பிக் பாஸ்குள்ளே போடுங்க. 100 நாள் 150 நாள் கூட நீங்கள் வந்து எபிசோட் ஓட்டலாம். ஏன்னா அவன் வந்து திருச்சி சாதனா கிட்ட போய் பேச, அது வந்து சூர்யாவுக்கு பார்த்து பொசசிவாக அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர, இப்படி வந்து சீசன் வந்து ரொம்ப அற்புதமாக போகும். ஸோ இப்போ 4 பேர் ஆகிட்டாங்களா, திருச்சி சாதனா, காத்து கருப்பு கலை, சிக்கா, ரவுடி பேபி சூர்யாவா. 5ஆவதா தூக்கி யாரை போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் யூடியூப்லேயே ஏகப்பட்ட மென்டல் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த திவ்யா கலைச்சி விட்டான் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆள். திவ்யா கலைச்சி தூக்கி உள்ளே போடுங்க. அப்புறம் கார்த்தின்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், அது கூடவே அவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க. ஏன்னா அவங்களாம் தான் பிக் பாஸ் போகிறதுக்கு தகுதியான ஆட்கள். அவங்களாம் தான் வந்து நான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து பிக் பாஸுக்கு போகிறேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க. வேற யார் இருக்காங்க? இப்போ ரீசெண்டாக வந்து இந்த குட்டி ஏஞ்சல்னு ஒரு 2 கிறுக்கு சுற்றிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து லெஸ்பியன் கப்புள்ஸு. புதுவிதமான ஒரு முயற்சியாக இருக்கும். விஜய் டிவிக்கு வந்து இந்த எல்ஜிபிடிக்யூவை ஆதரிக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியாக இருக்கும். தூக்கி உள்ளே போடுங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு விஷயம் நடக்குங்க. அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து நல்லாவே இந்த ஷோ வந்து ஓட்டலாம். ஏகப்பட்ட கண்டென்ட் அவங்ககிட்ட நீங்கள் கறக்கலாம். நமக்கு வந்து நல்லவன், நல்லா நடிக்கிறவன், நல்லா பாடுறவன், நல்ல மனுஷன், இவங்கெல்லாம் தேவை கிடையாது. உண்மையாகவே இந்த வாய்ப்பு யாருக்கு தேவைப்படுமோ, உண்மையாகவே இதுக்கு டிசர்விங்கான ஆட்கள் யாரோ அவங்களாம் வேணாம். நமக்கு இந்த மாதிரியான ஆட்களை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா சேனலுக்கு நல்லது. டிஆர்பி எகிறோம். டிஆர்பி தானே நமக்கு முக்கியம். அதெல்லாம் எகிறோம். தூக்கி போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜெயசுரதி
ஜெயசுரதி அம்மாவை தூக்கி உள்ளே போடுங்க. அந்த அம்மாவை தூக்கி மட்டும் நீங்கள் உள்ளே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா வந்து பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அப்படியே வந்து பிக் பாஸ் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் மோட்டிவேஷனாக பேசி அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்கள தூக்கி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வில்லிக்கு வில்லியாக இருப்பாங்க, தாய்க்கு தாயாக இருப்பாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருப்பாங்க. டீச்சராக இருந்தால் அங்கே வந்து ஒழுக்கம் எப்படி இருக்கணும், நம்ம பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பேசுவாங்க. நல்லாவே வந்து வாயில் அப்படியே வெண்ணெய் வர மாதிரி பேசுவாங்க. சூப்பராக இருக்கும். அவங்க குடும்ப கதைகளை வச்சே நீங்கள் வந்து ஓட்டலாங்க. அவங்களோட ஸ்டோரி, அதாவது கதை சொல்ல போகிறேன் டாஸ்க்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொண்ணுலேருந்து, அவங்க புருஷன்லேருந்து, அவங்க மருமகள்லேருந்து, அவங்க பையன்லேருந்து என்னெல்லாம் பண்ணாங்க, குடும்பத்தில் நடந்த அசிங்கம், அவலம், அவமானங்கள் எல்லாத்தையுமே சொல்லி 150 நாளுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. பயங்கரமான ஒரு 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 ஆள் ஜெயசுரதிலாம். இந்த 10 பேரை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சீசன் வந்து எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸை விட இந்த சீசன் 10 வந்து அல்டிமேட்டாக போகும். பிரச்சனையே இருக்காது, விஜய் டிவிக்கு தொல்லையே இருக்காது. ஆனால் ஷோ முடியும் போது அங்கே எதனா கண்டிப்பாக ஒரு வெட்டுக்குத்து நடக்கும். அது வேற இருக்கட்டும், அது பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம கண்டென்ட் வேணும்ல, நம்ம கண்டென்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நடக்கிறதெல்லாம் அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அப்படி தானே இருக்குது. திருச்சி சாதனை எந்த தைரியத்தில் வீடியோ போடுறாங்க, நான் பிக் பாஸ் 10க்கு போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எப்படி போடுறாங்க? ஒரு சேனலில் ஒரு ஷோவில் ஒரு நபருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நபர் வந்து அதுக்கு குவாலிஃபைடான ஒரு ஆளா, அதுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டான ஒரு பர்சனா அப்படின்றத நம்ம யோசித்து கொடுக்குறோமா? நம்மளுடைய நோக்கம் என்ன? வெறும் டிஆர்பிக்காக தானே நம்ம திவாகரத்துக்கு உள்ளே போட்டோம், டிஆர்பிக்காக தானே நம்ம அரோராவத்துக்கு உள்ளே போட்டோம். போன சீசனில் வந்து இந்த டபுள் மீனிங் பேச்சு, ஆபாசமான பேச்சு எல்லாமே வந்து நல்லாவே வந்து மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்துட்டாங்களே சீசன் 9க்கு. இப்போ இந்த ஆட்களெல்லாம் நீங்கள் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து வரவேற்பு பிச்சுக்கும். விஜய் டிவி வந்து எங்கேயோ போயிடும், உச்சியில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 பேர் சொல்லியிருப்பேன்னு தெரில, ஒரு 7-8 பேர் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 4 பேர் தூக்கி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா, முக்கியமாக ஜெயசுரதி அம்மாவை போடுங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஈஸியாக அழுக வரும், எமோஷ்னலாக அவங்க கிட்ட வந்து நீங்கள் எமோஷ்னல் கண்டென்ட்டை வாங்கலாம். நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், இருந்தாலும் பயங்கரமான டான்ஸர் வேறு. சூப்பராக கதை சொல்லுவாங்க. கதை சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுவாங்க. நீங்கள் திருச்சி சாதனாவெல்லாம் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. காத்து கருப்பு கலையை போட்டிங்கன்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைப்பார் அவர். அப்புறம் ரவுடி பேபி சூர்யாவையும் சிக்காவையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்கு நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு 2 பேரை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ்வை உருவாக்கி ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்? ஆல்ரெடி வெளியில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க 2 பேரை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா, அதுவும் நல்ல காதல் வேறு, போட்டிங்கன்னா நல்லா போகும்ல. ஸோ இது என்னுடைய சஜஷன். விஜய் டிவி வந்து இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டில் இருக்க ஆட்கள் எல்லாம் தூக்கி பிக் பாஸ் 10க்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் ஷோ? எப்படி இருக்கும்? யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்? இப்போ நான் சொன்ன லிஸ்ட் இல்லாமல் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இவங்கள விட்டீங்க ப்ரோ, இவங்களை தூக்கி உள்ளே போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இருப்பாங்க, தூக்கி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாரோட பேர் வந்து அதிகமாக வருதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் எதனா மாற்று கருத்து இருந்தாலோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை நான் சொல்கிறது கரெக்ட் தான், சேனல் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.